கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இல்லத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கழக நிர்வாகிகள், கழக துணை பொதுச் செயலாளர் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆயுதம் தாங்கிய போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் இல்லம் முன்பு நேற்று விஷமிகள் பெட்ரோல் குண்டு வீசினர். இச்சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் வடசென்னை மாவட்ட பொதுக்குழு, செயற்குழு மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வெற்றிவேல் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வெற்றிவேல், கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு அளிக்க தமிழக டிஜிபி, உளவுத்துறை ஐஜி, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோரிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். நேற்று மதியம் 12 மணி அளவில் கழக துணை பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் டிடிவி அவர்கள் வீட்டில் ஒரு காரில் நாட்டு வெடிகுண்டுகளை வீச முயற்சி செய்து அந்த வெடிகுண்டு காரிலேயே வெடித்து விட்டது. இது அவருடைய அது மட்டும் இல்லாமல் ஒரு அருவா அவங்க கையில் இருந்த ஒரு அருவாவை சீஸ் பண்ணோம், போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தோம். இது அவருடைய உயிருக்கு குறிவைத்து சில பேர் அவரை தீர்த்து கட்ட வேண்டும், அரசியலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தூண்டுதலில் இது நடந்திருக்கும் என்பது எங்களுடைய அழுத்தமான சந்தேகம். ஆகையால் காவல்துறை, பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலையும் தீ குளிக்க வந்த மாதிரி அப்படிலாம் போட்டிருந்தாங்க. தீயெல்லாம் குளிக்க யாரும் வரல. வண்டியிலேருந்து 2 குண்டு வெடிச்சது அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அது தீக்குளிக்க வந்ததா, பெட்ரோல் எடுத்துனா தீக்குளிக்க வந்தால் பொய்யா பத்திரிகையில் போலீஸ் தகவல் கொடுத்துருக்கு. இது பொய்யான தகவல் எடப்பாடி போலீஸ் மூலம் இது போன்ற தகவல்கள் பரப்புகின்றனர். கழக துணை பொதுச்செயலாளர் உயிருக்கு குறிவைத்து 2 வெடிகுண்டுகளை எடுத்து காரை ரிவர்ஸில் வீட்டுள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அதன் பின் அங்கே இருந்த டிரைவர் பாண்டி அவர்கள், டார்வின் என்பவர், ஆர்கே நகரை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அங்கே இருந்த பணியாட்கள் அவனை தடுத்து நிறுத்தியவுடன் அவசரமாக கார் டிக்கியிலிருந்து அந்த வெடிகுண்டு எடுத்து வீச முயற்சிக்கும் போது அது தற்செயலாக உள்ளவே வண்டியிலேயே வெடிக்குது. அதை கொளுத்தி தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னே அது வெடிச்சு போகுது. கொளுத்துறான் வெத்தி வச்சு அது வைக்கோலில் கட்டி எத்தாந்தான். அது 2 வெடிகுண்டு 2 முறை வெடிக்கிறது. அது ஊர் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதை இப்போ பத்திரிகைகள் இன்றைக்கி எல்லா பத்திரிகை தினமலரை தவிர எல்லா பத்திரிகைகளை பார்த்தாலும் ஏதோ தற்கொலை முயற்சி அப்படின்ற மாதிரி திசை திருப்புறாங்க போலீஸ். இது முழுசாக போலீஸ் கொடுத்த நியூஸ் தான். காவல்துறையிடம் இன்று எங்கள் செயற்குழு, பொதுக்குழு மற்றும் வடசென்னை மாவட்ட வடக்கு மாவட்டத்துக்கு சார்ந்த மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருக்கு உரிய பாதுகாப்பு தமிழ்நாடு பூராவும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று இந்த கூட்டம் முடிந்தவுடன் தமிழக டிஜிபியிடம், ஐஜி இன்டெலிஜென்ஸிடமும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடமும் கொடுக்க உள்ளோம். நேற்று நடந்த அந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். கழக தொண்டர்கள் அவர்களை பாதுகாப்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். பட் இந்த மாதிரி நடக்கும்போது நேற்று 3 பேர் காயப்படுறாங்க. இப்போ கழக தொண்டர்கள் எங்களால் அவரை பாதுகாத்து கொள்ள முடியும். இருந்தாலும் இப்போ நேற்று போலீஸ் இல்லாததுனால, அந்த மாதிரி எந்த பாதுகாப்பும் இல்லாததுனால 3 அப்பாவிகள் அதில் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு டிரைவரு, ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், 3 பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பை தடுக்கணுன்ற காரணத்துக்காக தான் போலீஸ் ஆயுதம் தாங்கிய காவல் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அளிக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது. அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்.